நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான டிப்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்ததும் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு தேவையான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதும் அதே நேரத்தில் அன்இன்ஸ்டால் பண்ணுறதும் இது உங்களுடைய வழக்கம். இது நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது தேவைப்பட்டால் அந்த அப்ளிகேஷனை பெருமண்டாக நம்ம வச்சுருப்போம், தேவையில்லைன்னா உடனுக்குடனே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்படி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு முழுமையாக செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான நிறையா புதிய அப்ளிகேஷனோ இல்லை ஆல்ரெடி ஃபேமஸான அப்ளிகேஷனையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். நான் என்னுடைய ஃபோனில் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட நேமு பிளாப்ளான்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுக்கறது மூலியமாக ஈஸியாக அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்னொன்று, இந்த ஐ பட்டனுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி அந்த ஆப்போட இன்ஃபர்மேஷன் முழுமையாக இதில் இருக்கும். சரிங்களா? கீழே பாருங்கள், ஃபோர்ஸ் ஸ்டாப் அன்இன்ஸ்டால் ஓப்பன் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபட்டாஃபட் என்ன பண்ணுவீங்க, அந்த அப்ளிகேஷனை நீங்கள் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. பட் அப்படி கூடாது. அப்படி நீங்கள் அன்இன்ஸ்டால் டைரெக்டாக பண்ணிங்கன்னா என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனோட ஸ்டோரேஜில் தேவையில்லாத ஃபோல்டர்ஸ் வந்து அப்படி க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல அப்படி ஆகும்போது உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து பற்றாக்குறை ஏற்படும். அதாவது ஸ்டோரேஜ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு கிளியர் கேஷே, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்குது. நான் போயிட்டு ஃப்ரீ அப் ஸ்பேஸ் ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கிளியர் ஆல் டேட்டா அது கொடுத்துட்றேன். மறுபடியும் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அழுத்தி பிடிங்க, இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போங்க. அன்இன்ஸ்டால் இருக்கும், அதை கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அன்இன்ஸ்டால் எட்ஜ். இப்போ இந்த அப்ளிகேஷன் முழுமையாக அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது சம்மந்தப்பட்ட ஃபோல்டர் வந்து உங்கள் ஃபோனில் க்ரியேட் ஆகிருக்கும்ல, அது எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனோடு சேர்த்து அந்த ஃபோல்டரும் கிளியர் ஆனதுனால உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குறையாது. அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் அன்இன்ஸ்டால் பண்ணேன், வேறு இன்னொரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த மாதிரி ஐ பட்டனுக்கு போகிறேன், ஸ்டோரேஜ் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கேஷே, கிளியர் டேட்டா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அன்இன்ஸ்டால் அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அந்த பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கலாம் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் ஒவ்வொரு விதமான செட்டப் இருக்கும். அந்த செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுங்க. டேரெக்டாக அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஃபோல்டர் வந்து உங்கள் ஃபோனில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு ஃபோல்டர் தானே. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒரு பயனுள்ள டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிட்டு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சோப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.